ஹாய். உப்பை போல தனித்துவமாக இருங்கள். ஆமாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாரம்மா. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அந்த சார் சொன்னாரம்மா, போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரையோ கொஞ்சம் உப்பும் எடுத்துட்டு வா அப்படின்னாராம்மா. அந்த தம்பியை எடுத்துட்டு போச்சாம்மா. அது போய் கொடுத்த உடனே அந்த தண்ணியில வந்து கொஞ்சம் போல சர்க்கரை கலந்து குடிங்க அப்படின்னாராம்மா. குடிச்சிட்டு எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டாராம்மா. அந்த தம்பி டேஸ்டா இருக்குங்க சார் அப்படின்னா. ஓகே, அந்த தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணி குடிங்க அப்படின்னாராம்மா. அது குடிச்சோம் சார் இன்னும் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே எக்ஸைட்மெண்ட்ல சொன்னாராம்மா. அதுக்கு அந்த சார் சிரிச்சுட்டே சொன்னாராம், இப்படிதான்ப்பா லைஃபும் என்னதான் நமக்கு வந்து எல்லா விதமான சந்தோஷங்கள் வந்து சக்கரை மாதிரி இருந்தாலும் நமக்கான உப்பு போல அப்பப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் அப்பப்போ கவலைகள்லாம் இருக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம கடந்து வரோம் பார்த்தீங்களா, அதுதான்ப்பா. அதே மாதிரி நம்ம லைஃப்ல எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கான தனித்துவம் ஒன்று இருக்கணும். ஸோ எந்த விஷயத்துலையுமே நமக்கான தனித்துவத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா அந்த லைஃப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாராமா. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், உப்பை போல தனித்துவமாக இருங்கள் அப்படின்னு. மறக்காம நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.